உங்களோட பேரோட முதல் எழுத்து ஏல ஆரம்பிக்குதா? நீங்க உண்மையாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஸோ இந்த ஏக்கு என்ன வலிமை இருக்கு? இந்த ஏ எழுத்தோட வரலாறு என்ன? ஸோ இந்த ஏ எழுத்து இருந்தா என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ஸோ என்ன மைனஸ் அண்ட் என்ன பிளஸ் அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வந்து லைக்கும் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏன் என்ற இடத்துல உங்க பேர் தொடங்குச்சுன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான முழு பலனையும் பார்க்க இருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரம் மற்றும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதற்குரிய எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துப்படி தான் முதல் எழுத்தாக ஓசையாக வரும் பெயரை தான் வைப்பாங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எண்ணும் அதன் தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ எழுத்து முதல் எண் ஒன்றை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு பேர் சூட்டுறதுல இந்த முதல் எழுத்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் முதல் எழுத்தை மென்ஷன் பண்ணி தான் பெயரே வைப்பாங்க. ஸோ அந்த பலனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏவுக்கான என்ன பலன் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கணக்குக்கு உங்களோட வரலாறு எப்படி இருக்கும், இந்த ஏ எழுத்தானதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏ என்ற பெயர் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சில குணங்களும் இருக்குது. அதை பற்றியும் முழுமையாக பார்க்க இருக்கோம். ஸோ கோபுர வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தான் இந்த ஏ எழுத்து ஆனது. ஸோ முயற்சி வெற்றி அது மட்டும்தான் இந்த ஏவுக்கு முதல் படி அப்படின்னு சொல்லணும், கடைசி படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஏ என்ற எழுத்து என்பது வந்து ஒரு கோபுர வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பெயர் தொடங்குவர்களுக்கு இளம் வயதிலிருந்தே பெரிய லட்சிய கனவுகள் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களை விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பாங்க. அதே மாதிரி சுதந்திர மனப்பான்மை அதிகமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி தனித்து செயல்படுதல தீவிரமாக ஆர்வமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை தந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் தனியாக செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப சிந்திச்சு அவங்க தனியாகவே செயல்படுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதைரியம், வில் பவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்கொள்ளும் பக்குவம் அது வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா, அந்த விஷயத்தை விடாமல் வந்து போயிடுச்சுன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோங்க, வந்து கோபுர வடிவம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த உயரத்தை நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு அதுக்காக வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாவற்றிலும் ஒரு இலக்கை வைத்து வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் எது எடுத்தாலே ஒரு இலக்கு அப்படின்றது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ எளிதாக எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கிடையவே கிடையாது அப்படி தான் சொல்லுவோம். எதையுமே வந்து சாதாரணமாக விட்டு கொடுக்கலாம் போக மாட்டாங்க. நான் அதை பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு ஒரு வீம்பாவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பல நேரங்களில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாக மற்றவர்களுக்கு காயப்படுத்துவது போல தோன்றும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க நேர்மையாக இருக்கிறதுனாலே மற்றவங்க காயப்படுவாங்க. ஸோ நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன் அப்படின்றதுனாலே மற்றவங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தனக்கான விதிகளை தானே நிர்ணயிப்பாங்க. நான் இதுதான் முடிவு அப்படின்னா, ஸோ இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்றத அவங்களே வந்து தீர்மானம் பண்ணிடுவாங்க. எப்போவுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை தேடியே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முயற்சி எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க. ஸோ யார் எது சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. இது நான் செய்கிறேன் அப்படின்னா அது மட்டுமா அவங்க செய்வாங்க. ஸோ நீ என்ன வேணாலும் பேசிக்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னிலை வசிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எது எடுத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கணும். ஏன்னா ஏ எழுத்துன்றது முதல் எழுத்து. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமுக்கே வந்து லீடராக ஆகக்கூடிய பவர் எப்பயுமே அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்கள வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு தனித்திறமையும் அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ வெறுப்பு என்பதில் மிகவும் தெளிவாக இருப்பாங்க. தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து எல்லா விஷயத்திலையுமே மாறாமையே இருப்பாங்க. இதுவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலவீனமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து மாற்றவே மாட்டாங்க. ஸோ அதுவும் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ நெகிழ்வுத்தன்மையே கிடையாது. பட் இதுதான் அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்களா, இதுதான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது இவங்கக்கிட்ட. சில நேரங்களில் இவங்களோட பலமே பலவீனமாகவும் பலவீனமே பலமாகவும் மாறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணமாக இவர்களுக்கு சுயநலவாதிகள் மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ இது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சுயநலத்தன்மை இருக்கிறவங்கள, அதாவது இவர்கள் தேவையில்லாமல் விஷயங்களை தலையிடுவது வந்து தவிர்க்கலாம் அப்படின்னும் வச்சுருக்காங்க.
ஸோ அதே போல் மற்றவங்க சொல்கிற விஷயத்தை கேட்காமல் இருப்பது மற்றவங்களுக்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தன்மை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்டாங்கன்னா ஒரு சில டைமில் ஸோ பரவாயில்லப்பா அவங்க நம்ம சொல்கிறத வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கான முயற்சிக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாங்க. எங்கப்பா அவன் சொன்னால் கேட்குறதே இல்லை அப்படின்ற ஒரு மைனஸாக இவங்களுக்கு அமையும் சில டைமில் கேட்காது இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தனித்திறனை இவர்கள் மிக எளிதாக வெளிப்படுத்துவதர்கள் இருப்பினும் அனுபவசாலிகள் ஆலோசனையை தவிர்ப்பதனால சில நேரங்கள் இவர்களால் பிரச்சனையாக முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் சில இடத்துல வந்து சில பேரோட வார்த்தையை வந்து கேட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்க வந்து சுத்தமாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அனைவருமே பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நிகழ்வுத்தன்மை இல்லாதவங்க நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதமாகவே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சரிவு தோல்வி ஏற்பட்டாலும் தாங்கி கொள்ளவே மாட்டாங்க. இது கொஞ்சம் அதாவது ஐயோ தோத்துற மாதிரி இருந்துக்குன்னா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வேலை என்றாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, மிகவும் நேர்த்தியாக செயல்படுவார்கள். குறுக்கு வழி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிற தொழில் இவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் குறிப்பாக இருப்பாங்க. ஸோ தன்னோட துறையில் தனித்து விளங்கும் ஆற்றலையும் வந்து அவங்க கொண்டு இருப்பாங்க. பிரபலங்கள் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்களாக தான் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்களாக சில நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ உறவுகளில் கூட ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பாங்க. தன்னுடைய ஒத்துப்போகும் நண்பர்களிட மட்டும்தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டி பேசுவாங்க. ஸோ காதல் திருமணம் என்பது என்றைக்குமே வந்து டார்கெட்டாக இருப்பாங்க. அவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதல் திருமணம் தான் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விட்டு கொடுத்து போகும் தன்மை வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்ற எழுத்து என்ன கணிதத்தில் எண் 1 குறிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 1 என்பது சூரிய கிரகணம், சூரியனின் காரத்தத்துவம் அனைத்துமே பொருந்தும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏ என்ற பெயர் வைத்திருப்பவங்களுக்கு ஆளுமை திறன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்பு, அதிகாரம், அரசியல் செல்வாக்கு அனைத்துமே இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஏ என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட எழுத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏ என்பது ஒரு அதிர்ஷ்டகரமான எழுத்தாக கருதப்படுறது இல்லாமல் நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் பிரபலமான பல நிறுவனங்களில் இந்த ஏ எழுத்தை தான் பெயரை வச்சுருக்காங்க. பல ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனமும் தனித்து தான் நிச்சிருக்கு. அது கூட ஒரு போட்டி அப்படின்றது வந்தது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ பெயர் வைத்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆளுங்களுக்கு இருந்தாலும், மனிதர்களுக்கு இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோகரை சொல்லலாம், அலெக்சாண்டரை சொல்லலாம், ஆப்பிளை சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அஜித்குமார் அவர்களை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஏ எண் உங்களுக்கு இருந்தால், ஸோ இந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%லேருந்து 70% அது உறுதியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.